சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்து அதனை அவசர வழக்காக விசாரிக்க முறையிட்டிருந்த நிலையில் அதற்கு தலைமை நீதிபதி அனுமதி வழங்கி தற்போது இந்த வழக்கு இன்று மாலை 5:30 மணிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு ஒன்றியம் காளாம்பாக்கம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் அதேபோல தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணும் இன்ஸ்டாகிராம் மூலமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த காதலுக்கு விஜயஸ்ரீயுடைய பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில நேற்றைக்கு அவருடைய வீட்டுக்கு வந்த அந்த விஜயஸ்ரீயுடைய பெற்றோர் மற்றும் அவருடைய உறவினர்கள் அங்கு வீட்டில் இருந்த அவருடைய தனுஷுடைய சகோதரர் இந்திரசித் என்பவரை கடத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த பிறகு சிறிது நேரத்துல அவரை அவர் வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவான பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பு இருப்பதாக போலீஸ் தரப்புல குற்றம் சாட்டப்பட்ட வந்த நிலையில இந்த வழக்குல தன்னை காவல்துறையினர் கைது செய்யப்படக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் அனுமதி கோரப்பட்டது. அனுமதி கோரப்பட்டதை அடுத்து தலைமை நீதிபதி அனுமதி வழங்கிய பிறகு இன்றைக்கு இந்த வழக்கானது மாலை 5:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.